தாங்கள் வசித்து வந்த குடிசைகளை இடிக்கப்பட்டதால் வாழ வழியின்றி 7 மாதங்களாக கூடாரம் அமைத்து கனரக வாகனங்கள் செல்லும் சாலையோரம் ஆபத்தான முறையில் வசிக்கும் இந்த பாவப்பட்ட மக்கள் யார்? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். பிச்சைக்கார பிச்சை எடுக்கல தான் தட்டு வச்சுக்கணும். அந்த நிலையில தான் இப்போ வாந்தன் கிடக்குற ரோட்டில் மழை வந்தாலும் படுக்க இடம் கிடையாது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மேற்கு கோவம் சாலையோரம் காக்ஸ் காலனி குடியிருப்பு அருகில் குடிசை போட்டு 30 ஆண்டிற்கு மேலாக வசித்து வருபவர்கள்தான் இவர்கள். இப்பகுதியில் கட்டிடங்கள் உறுதித்தன்மையை இழந்ததால் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கடந்த ஜனவரியில் குடியிருப்புகள் இடிக்கப்பட்டன. மாற்று இடம் எப்படியும் வந்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் அங்கிருந்து பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கொண்டு கிளம்பிய இவர்கள் இதோ சாலையோரம் இப்படி சின்ன சின்ன கூடாரங்கள் அமைத்து பரிதாபமாய் வாழ்ந்து வருகின்றனர். தேங்கியிருக்கும் கழிவுநீர் அருகிலேயே கூடாரங்கள், மறைக்க தார்பாய், பழைய துணிதான், காற்றுக்கோ மழைக்கோ தாங்குமா இதெல்லாம்? படுக்கும் இடத்தில்தான் சமையல் அல்லது வெட்டவெளி சாலையில். தங்கள் குடிசையில் இருந்து எடுத்து வந்த உடைமைகளை அடைத்து வைக்க இடமின்றி இப்படி சாலையோரம் கிடத்தியதில் அத்தனையும் வீணாய் போய் உள்ளன. மாற்று இடத்திற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டு விட்டன. அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தாகிவிட்டது. ஆனால் புதிதாக குடிபுகும் இல்லத்திற்கு 4.5 லட்சம் ரூபாய் பணம் கட்ட வேண்டிய சூழல். ஏழை எளிய மக்களால் உடனடியாக எப்படி பணம் செலுத்த முடியும்? பெரும்பாலானோர் தினக்கூலிகள், நிரந்தர வேலை இல்லை, வாழவே வழியில்லாத சூழலில் வங்கிக் கடன் எப்படி பெற முடியும்? இருப்பினும் அதிகாரிகள் பேசி வங்கிக் கடன் தர உதவி செய்து உள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, சென்னை மூலக்கொத்தளத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திற்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான வீடுகள் கட்டி தயார் நிலையில் உள்ளன. அந்த வீடுகளில் இப்பகுதி மக்களை குடிபெயரச் செய்யலாம் என அதிகாரிகள் முயற்சித்தும் நடக்கவில்லை. மூலக்கொத்தளம் அருகே உள்ள பகுதி வாழ் மக்கள் தங்களுக்கும் அந்த குடியிருப்பில் வீடுகள் வேண்டும் என்பதால் பிரச்சனை செய்து அங்கே குடியிருக்க செல்ல முயல்பவர்களை மிரட்டி திருப்பி அனுப்பி விடுவதாக கூறப்படுகிறது. வாடகை வீடு பிடித்து இருக்கும் அளவு வசதியும் இல்லை இவர்களுக்கு. ஒரு வீடு போனோம்னா கூட 20,000 50,000 கேட்குறாங்க அட்வான்ஸ். நாங்கள் 10,000 15,000 வாடகை கொடுத்து எப்படி வீடு போக முடியும்? குழந்தைங்களே ஸ்கூலுக்கு கூட அனுப்ப முடியல எங்களால். இப்போ இன்னைக்கு வந்து கவுன்சில் என்ன சொல்லி பண்ணாலும் 6 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. கழிவறை வசதி கூட இல்லாததால் பெண்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். எங்களுக்குன்னு குளிக்க 4 தாட்டு கட்டி ஒரு பம்பு கட்டி அது உள்ளதான் நாங்கள் குளிக்கிறோம். மற்றபடி எங்களுக்கு யாரும் இடம் காட்டல, எதுவுமே வசதி எங்களுக்கு யாரும் ஒதுக்கிட்டு எதுவுமே செய்யல. இந்த 7 மாதம் அது வச்சு யாரும் என்ன ஏதுன்னு எங்களுக்கு விசாரிக்கல. பச்சை குழந்தைகள் பல நோய் தொற்றிற்கு ஆளாகி உள்ளதால் புலம்பி தவிக்கின்றனர் பெற்றோர். இப்போ வீடு இல்லாத நாங்கள் ஒருத்தர் வீட்லையும் அலமோதிட்டு இருக்கோம். சின்ன சின்ன குழந்தைலாம் இருக்குது சார் எங்ககிட்ட. என்கிட்ட இருக்குது 2 வயசு குழந்தை. என் குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ஷனில் இருக்குது. 1 மாதம் ஐசியூவில் இருந்து தான் வெளியில் வந்தா. எவ்வளோ நாள் இன்னும் நாங்கள் இருக்குது? இடிச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. இங்கே இப்போ தர இப்போ கொடுத்துருவாங்க நாங்கள், ஆனாலும் கொடுத்த பாடம் இல்லை. சாலையோரம் வசித்து வரும் மக்கள் அடிக்கடி வாகனங்கள் ஏறி விபத்திற்குள்ளாகும் செய்திகளை தினம் தினம் கடந்து செல்கிறோம். உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத சூழலில் விரக்தியின் உச்சத்தில் தினம் தினம் நரக வேதனையுடன் வாழ்ந்து வருகின்றனர் இப்பகுதி மக்கள். இந்த வீடை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த வீடுக்கு ஒரு காரணம் சொல்லும் போது எதுனா பண்ணிக்கலாமான்னு எங்களுக்கு இருக்குது. இருந்த வீட்டையும் இழந்து வழிப்போக்கர்களைப் போல் தவித்து வரும் இவர்களுக்கு அரசு விரைவில் நிரந்தர வீடுகள் வழங்கி உதவிட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் செய்தியாளர் லோகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.